பேசாமல் 1950ஸ்லேயே இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த மாடர்ன் டே ரிமோட்ஸ்க்குலாம் பேட்டரி அடிக்கடி மாற்ற வேண்டியது இருக்கு. ஆனால் பழைய காலத்தில் இந்த டிவி ரிமோட்ஸில் பேட்டரியே தேவைப்படாது. சொல்லப்போனால் எந்த ஒரு எனர்ஜி சோர்ஸுமே தேவைப்படாது. ஸோ இன்னைக்கு இருக்க ரிமோட்லாம் வந்து இன்ஃப்ராரெட் லைட்டை வச்சு ஒர்க் ஆகுது. அதாவது இதில் இருக்க ஒரு பட்டனுக்கும் வந்து ஒரு லைட் வேவை வந்து எமிட் பண்ணுங்க ரிமோட். ஓகேங்களா? அந்த லைட் வேவ் வந்து டிவியில் இருக்க ஒரு சர்க்யூட்ல பட்டோன்னே அதுக்கு ஏற்ற போல ஆப்ரேஷன்ஸை பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் சவுண்ட் சேனலை மாற்று, சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணு, ரெடியூஸ் பண்ணு, அந்த மாதிரி. ஓகேங்களா? பட் இந்த லைட் வச்சு பண்ற பாத்தீங்களா, இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனாலிட்டியை சவுண்டை வச்சு நம்மளால பண்ண முடியும். ஸோ இப்போ எப்படி இந்த ரிமோட்ல ஒரு பட்டனும் ஒரு லைட் வேவ் ப்ரொடியூஸ் பண்ணுது, அதே போல அந்த காலத்துல அந்த பழைய ரிமோட்ஸ்லாம் வந்து ஒரு பட்டன் அமுக்கும் போதும் அந்த பட்டனுக்குள்ள வந்து ஒரு மெட்டல் வச்சிருப்பாங்க. அந்த மெட்டலை போய் நம்ம அமுக்கிறதுனால அந்த மெட்டல் இருந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? எலக்ட்ரிசிட்டி இல்லாம நீங்க அமுக்கிறத வச்சு அந்த சவுண்டை வந்து டிவி பிக் பண்ணும். ஏன்னா டிவிக்குள்ள ஒரு மைக்ரோஃபோன் வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு பட்டனுக்குள்ளே இருக்க மெட்டல் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ஒரு மெட்டல் அடிக்கும் போதும் டிஃப்ரெண்டான சவுண்ட் வரும். அந்த சவுண்டுக்கு ஏற்ப டிவி வந்து அந்த சேனலை மாற்றத்தோ வால்யூம் இன்க்ரீஸோ பண்ணும். பட் அது சில ப்ராப்ளம் வருது. என்னன்னா வந்து வெளியே இருந்து வர சவுண்டுங்க சில சமயம், அதை நீங்கள் ரிமோட்ல இருந்து போடாமல் வெளியே வீட்டில இருந்து வர சவுண்டுங்க சம்டைம்ஸ் அந்த டிவி மேட்ச் பண்ணிடுச்சுன்னா அதை வச்சு அந்த டிவி சேனல் மாற்றும். பட் இருந்தாலும் ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி டிவி ரிமோட்டுக்கு ஒரு ரினியூவபிளான டெக்னாலஜி இருந்துன்றது ரொம்ப கூலான விஷயம். ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் வீடியோஸுக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.